வணக்கம். இன்றைக்கி நம்ம திருக்குறளில் பார்க்க போகிற அதிகாரம் குற்றங்கடிதல். செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீத்து. வாழ்க்கையில் நான் தான் பெரிய ஆள், என்ன தோக்கடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, நான் தான் இருக்கிறதுல எல்லார் விடையும் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு செருக்கு. ரெண்டாவது அதிகப்படியான கோபம், தேவையில்லாததெல்லாம் கோவப்படுறது. மூணாவது விஷயம் இழிவான செயலை செய்கிறது, ஒரு இன்டீசன்ட், ஒரு இன்டிசிப்ளின் கேரக்டர், டிசிப்ளினே இல்லாமல் என்ன வேணால் நினச்சதெல்லாம் செய்கிறது. இந்த 3 கேரக்டரும் இல்லாமல், இந்த 3 கெட்ட விஷயமும் இல்லாமல், யார் பணம் சேர்க்குறாங்களோ அவங்களுடைய செல்வம், அவங்களுடைய பணம் மட்டும்தான், அவங்க மட்டும்தான் மதிக்கத்தக்க ஒரு நபர், அவங்களுக்கு தான் அதிக செல்வாக்குன்றது இருக்குது. இந்த 3 விஷயத்தையும் வச்சுட்டு சம்பாதிக்கிறவங்களுடைய அந்த செல்வம், அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ன்றது எந்த விதத்துலையுமே மதிக்க முடியாது. இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. அதிகப்படியான பேராசை, பார்த்ததுக்கெல்லாம் ஆசைப்படுறதுன்றது பேராசைன்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது அநியாயம் செஞ்சாவது ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறது. ரெண்டாவது, நம்ம நல்ல ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டோம், இனிமேட்டு நம்மளை யாருமே மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். யாருக்குமே தலை வணங்காமல், யாரையுமே மதிக்காமல் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது. மூணாவது விஷயம் ஒரு அடுத்தவங்களை துன்பப்படுத்தி, அடுத்தவங்களை கேவலப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. இது மூணுமே ஒரு மனுஷனுக்கு, ஒரு தலைவனுக்கு அழகுன்றது கிடையாது, ஓகேங்களா. ஸோ இது மூணும் இல்லாமல் தான் எப்பயுமே இருக்கணும். இது மூணுமே ரொம்ப மோசமான செயல். இது ஒரு மனுஷனுக்கும் சரி, ஒரு தலைவனுக்கும் சரி, இது அழகு கிடையாது. திணைத்துணையாங் குற்றம் வரினும் பனைத்துணையாய் கொள்வர் பழி நாணுவார். ஒரு சின்ன தப்பு செய்கிறதுக்கு கூட பயப்படுறாங்க இல்லையா. அதை தன்னை அறியாமலேயே தப்பு நடந்துடக்கூடாது, எந்த விதத்துலையும் எந்த ஒரு தப்புக்குமே நம்ம காரணமாகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்கை கூட அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி இருக்க சொல்ல அவங்க பெரிய மிஸ்டேக் எப்பயுமே பண்ணவே மாட்டாங்க, பெரிய பெரிய குற்றங்கள்லாம் எப்பயுமே பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்க சின்ன தப்பையே தவிர்த்துட்டாங்கல்ல. சின்ன தப்பு சின்னதாக இருக்க சொல்லவே தவிர்க்க சொல்ல அது பெருசாகவே ஆகாது, பெரிய தப்புல போய் மாட்டிக்கவும் அவங்க மாட்டாங்க. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றந்தூரும் பகை. நம்மளுக்கு பகை, அதாவது எனிமி, நம்மளோட எனிமின்றது, எதிரின்றது எப்போ உருவாவாங்கன்னா, நம்ம தப்பு செய்ய சொல்ல மட்டும் தான் நம்மளுக்கான எதிரி உருவாவாங்க. நம்ம வாழ்க்கையில் தப்பே செய்யலைன்னா நம்மளுக்கான எதிரின்றது உருவாகவே மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு பகை வளரக்கூடாது, நம்மளுக்கு எதிரிங்க உருவாகக்கூடாதுன்னா நம்ம தப்பு பண்ணாமல் நடந்துக்கணும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். ஒரு ஆபத்தான விஷயம் நம்மளை நோக்கி வருது, ஒரு ஆபத்தான விஷயம் நம்மளை நோக்கி வருதுன்னு தெரிய சொல்லவே நம்ம சுதாரிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை தவிர்த்துடணும். ஒரு நம்மளை நோக்கி ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அதை முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கிங்களேன், அதை எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம், எந்த விதத்தில் நம்ம அவாய்ட் பண்ண சொல்ல நம்ம பிரச்சனைலாம் மாட்டிக்காமல் இருப்போன்றதை டிசைட் பண்ணி அதுக்கான ஆக்ஷனில் இறங்கணும். அப்படி நம்ம கவனிக்காமல் அலட்சியமாக இருந்துட்டோன்னா அது எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஒரு நெருப்பு முன்னாடி ஒரு வைக்கோல் இருக்க சொல்லனா, ஒரு பெரிய வைக்கோல் மூட்டை ஒரு நெருப்பு முன்னாடி இருக்க சொல்லனா எப்போ வேணால் பற்றிக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம பிரச்சனையை சுதாரிக்காமல் அதை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை எப்போ வேணால் அழிஞ்சு போகலாம். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிருப்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. ஒரு தலைவனுக்கு எது அழகுன்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் சொல்ல வர்றது நாட்டுக்கு தான் தலைவனாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே குடும்ப தலைவர் இருக்காங்க இல்லையா. நீங்களுமே ஒரு தலைவர் தான், எல்லாருமே இங்கே தலைவர்கள் தான், ஓகேங்களா. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஹேண்டில் பண்ண தான் போகிறோம், ஏதோ மற்றவங்கள நம்ம பார்த்துக்க தான் போகிறோம், அது நம்ம குடும்பமாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு தலைவனுக்கு என்ன அழகுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுடைய குற்றங்களை முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி, அவன் இந்த தப்பு பண்ணியிருக்கான், இவன் அந்த தப்பு பண்ணியிருக்கான்னு முதல்ல ஆராயறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதை ஃபஸ்ட்டு சரி செஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அடுத்தவங்க என்ன தப்பு செய்கிறாங்க அப்படின்றத பார்த்து அதை சரி செஞ்சோன்னா அதுதான் அந்த தலைவனுக்கு சிறந்த ஒரு வழியாக இருக்குமே தவிர வேறு எதுவும் இல்லை. செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும். சில பேர்லாம் நிறைய சம்பாரித்து வச்சுருப்பாங்க, 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க, நிறைய காசு அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் என்னென்னா, ஒரு மிகப்பெரிய கஞ்சனாக இருப்பாங்க, எந்த செலவுமே பண்ண மாட்டாங்க. செலவுன்னு நான் சொல்கிறது ஆடம்பர செலவு கிடையாது, அடிப்படை செலவுக்கே கணக்கு பார்ப்பாங்க. ஒரு சாப்பிட்றதுக்கே கணக்கு பார்த்து சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிட்டா பணம் செலவாகிடும்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூட மாட்டாங்க. ஒரு மருத்துவ செலவு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் செலவாகிடும்னு சொல்லிட்டு உடம்பு கூட கவனிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் காசு நிறைய அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த காசு செலவாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டிய அடிப்படை செலவை கூட செய்யாமல் இருந்தாங்கன்னா
அவங்க சம்பாதிச்சது எல்லாமே வேஸ்ட்டு தான். அதனால் எந்த பிரயோஜனமும் யாருக்குமே கிடையாது. பற்றுள்ளம் என்னும் இவற்றன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன் அன்று. அதாவது இருக்கிறதுலே பெரிய தப்பு, செய்யக்கூடாத தப்பு இருக்கிறதுலே பெரிய தப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, கையில் காசு நிறைய வச்சுட்டு, நிறைய காசு, நிறைய பணம், நிறைய செல்வம் கையில் வச்சுக்கிட்டு தேவையான ஒரு செலவு பண்ணாமல் இருக்கிறது, தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு கூட செலவு பண்ணாமல் இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய குற்றம். இருக்கிற எல்லா தப்புலையுமே பெரிய தப்புன்றது இதுதான். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும், காசு இருக்கும், வீடு பங்களா எல்லாமே இருக்கும். ஆனால் தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன செலவு கூட பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. சரியான செலவுவே பண்ண மாட்டாங்க. தான் பையனை ஏதாவது ஒரு டியூஷன் சேர்க்கறதுக்கு கூட காசு செலவாயிடுமேன்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. இல்லை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா கூட காசு செலவாயிடுமே சொல்லிட்டு அப்படியே யாருக்கு என்ன நடந்தாலும் கையிலேருந்து காசை எண்ண மாட்டாங்க, நோட்டை அவுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலே செய்யக்கூடாத தவறுலே பெரிய தவறு அதுதான். வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. எப்பயுமே நம்ம எந்த ஸ்டேட்டஸ்க்கு போனாலும் நம்ம தான் பெரிய ஆள் அப்படி ஒரு நினப்பு மட்டும் வரவே கூடாது. எந்த ஸ்டேட்டஸுக்கு போனாலும் அந்த ஒரு தன்மையோடையும் ஒரு அடக்கத்தோடையே தான் இருக்கணுமே தவிர, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டோம், நம்ம தான் இனிமேட்டு எல்லாமே, நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு தப்பு பண்ணவே கூடாது. அதுதான் நம்மளை பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த ஒரு தவறை நம்ம தவிர்க்கணும். காதல் அறியாமை ஊய்க்கிருப்பின் ஏதிலார் நூல். நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான காரியம் செய்ய போகிறோம். அது எதில் வேணால் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ்லையாக இருக்கலாம், இல்லை ஒரு படிப்புலையாக இருக்கலாம், இல்லை என்னவா வேணால் இருக்கலாம். ஒரு முக்கியமான காரியம் செய்ய போகிறோன்ற பட்சத்தில் அதை நம்மளோட எதிரி யாரோ அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். எதிரின்னு நான் சொல்ல வரது நம்மளுடைய ஆப்போனண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய காம்படிட்டராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். அவங்களுக்கு தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும். ரகசியமாக தான் நம்ம ஒரு முக்கியமான செயலையே செய்யணும். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மேபி அவங்க ஏதாவது நம்மளை கெடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க, சூழ்ச்சி செய்கிறதுக்கு, நம்ம காரியம் கெட்டு போகிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஸோ அதனால் யாருக்குமே தெரியாமல், முக்கியமான விஷயத்தை யாருக்குமே தெரியாமல் செய்கிறது தான் ரொம்ப நல்லது. இந்த 10 குறள்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண சொல்ல என்ன ஆகுனா, நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஏதாவது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம ஈஸியாக தப்பிச்சிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய ஆபத்தும் வராமல் நம்மளை நம்ம சேவ் பண்ணிக்கலாம்.